வணக்கம். என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமார சார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேச தொடங்குகிறேன். ஆடி மாதம் அப்படிங்கிறது புண்ணியமான மாதம். ஆடி மாதம் தான் தட்சிணாய புண்ணிய காலத்தினுடைய தொடக்க மாதம். எப்படி தை மாதம் தட்சிணாயன புண்ணிய காலம் ஆடி மாதம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? தட்சிணம்னா தெற்கு. அதே போல தை மாதத்துக்கு ஒரு முக்கியத்துவம் சங்கராந்தி சமயத்துல வருது இல்லையா? அதே போல ஆடி மாதம் தட்சிணாயன புண்ணிய கால மாதம் தொடக்கம். ஆடியிலிருந்து தை மாதம் வரைக்கும் தட்சிணாயன புண்ணிய காலம். இந்த தட்சிணாயன புண்ணிய காலமான ஆடி மாதத்தில் நாம செய்யக்கூடிய வழிபாடுகள் ரொம்ப ரொம்ப பலம் நிறைந்தவை, பலம் கொடுப்பவை, நலம் தருபவை அப்படின்னு ஆச்சாரிய பெருமக்கள் சொல்றாங்க. ஆடி மாதம் அம்மனுக்கு உகந்த மாதம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ரெண்டாவது, ஆடி மாதத்தில் நாம நம்முடைய குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னும் முக்கியமா இருக்கு. உங்கள்கிட்ட முன்னாடியே ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன். அதே போல ஆடி மாதத்தில் நாம் செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம், நம்ம குடும்பத்துல யாராவது சுமங்கலியாக இறந்து போயிருப்பாங்க. அதாவது கணவர் உயிரோடு இருந்திருப்பாரு. அதற்கு முன்னதாகவே பூவும் பொட்டுமாக மாங்கல்யத்தோடு இறந்து போனவர்கள் இருப்பாங்க. அப்படி இறந்து சுமங்கலியாக இறந்து போனவர்களுக்காக நாம் படையல் செய்து வழிபாடு செய்யறதுல ஆடி மாசத்துக்கு முக்கியமான பங்கு இருக்கு. இந்த ஆடி மாசத்துல நம்ம குடும்பத்துல எப்பயாவது இறந்து போயிட்டாங்க இருக்காங்க இல்லையா? அவர்களை நினைத்து கொண்டு, இப்போ உதாரணத்துக்கு என்னுடைய சித்தி மங்களம் சித்தின்னு பேரு, எங்க அப்பாவுடைய தம்பி மாதவன், அவருடைய மனைவி மங்களம் சித்தி அப்படிங்கிறவங்க இறந்து போயிட்டாங்க. குழந்தை பிறந்த அடுத்த 1.5 மாதத்துல அந்த குழந்தைய எங்க அம்மா வளர்த்துருந்தாங்க. 1.5 வயதுல அந்த குழந்தையும் இறந்து போயிடுச்சு. இப்ப 2 விஷயமுமே சொல்றேன் பாருங்க. ஒண்ணு, நம்ம குடும்பத்துல இப்படி இறந்து போன சுமங்கலிகளை நினைத்து கொண்டு நமக்கு தெரியவே இல்லைங்களே அப்படின்னாலும் கூட யாராவது அப்படி இறந்துட்டாங்க அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு, எங்கள் வம்சத்துல இதற்கு முன்னாடி யாரேனும் அப்படி சுமங்கலியாக இறந்திருந்தால் அவர்களுடைய ஆசீர்வாதம் எங்கள் குடும்பத்திற்கும் எங்கள் சந்ததியினருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி யாருக்காவது சுமங்கலிகளுக்கு ஒரு சுமங்கலிக்காவது புடவை முதலான மங்கள பொருட்களை வழங்க வேண்டும். அப்படி வழங்கி அவர்களை நமஸ்கரிக்க வேண்டும். முடிந்தால் அவர்களை வீட்டுக்கு அழைத்து ஒரு சாப்பாடு இலை போட்டு வடை பாயசத்தோடு சாப்பாடு போடுறது இன்னும் ரொம்ப புண்ணியம். அதே போல கன்னி பெண்களாக கன்னியா குழந்தைகள் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அந்த மாதிரி யாராவது இறந்துட்டாங்க, அது ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, அப்படியே அவங்க ஒரு 10 வயசுலையோ 12 வயசுலையோ 5 வயசுலையோ அப்படி இறந்து போனவர்களுக்காக நாம வழிபாடு செய்யணும். அந்த ஆத்மா அமைதி பெற வேண்டும், அந்த ஆத்மாவை சந்தோஷப்படுத்த இந்த பூஜையை செய்கிறோம்னு ஆடி மாதத்துல அப்படியான சிறுவர்களுக்காக, முக்கியமா சிறுமிகளுக்காக பிரார்த்தனை செய்து, யாரேனும் ஒரு சிறுமிக்கு ஒரு பாவாடை சட்டை, ஒரு கவுனோ அல்லது பாவாடை சட்டையோ அல்லது சுடிதார் பிட்டோ அது மாதிரி எதையும் வைத்து அவர்களையும் வீட்டுக்கு அழைத்து மற்ற மங்கள பொருட்கள், மெகந்தி, வளையல், ரிப்பன், அப்படி பொட்டு, அப்படி இப்படின்லாம் கொடுத்து நாம அந்த குழந்தையை நாம சாப்பாடு போட்டு இந்த உடைகளெல்லாம் கொடுக்கறதுனால நமக்கு உண்டான தோஷங்கள், பித்ரு சாபங்கள் இதிலிருந்தெல்லாம் விடுபடுவோம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. ஆக ஆடி மாதத்தில் நாம செய்கிற வழிபாடு எல்லாமே 3 மடங்கு பலன்களை தரும். ஒரு அம்மன் கோயிலுக்கு போறீங்களா, 3 மடங்கு பலன்களை அம்மன் தருவாள். ஆடி மாசத்துல அமாவாசையில நம்ம முன்னோர்களை நினைத்து தர்ப்பணம் கொடுக்குறோம் இல்லையா? அது 3 மடங்கு பலன்களை தரும். ஆடி மாசத்துல நம்ம குலசாமி கோயிலுக்கு போய் வழிபாடு செய்யறோமே, அது 3 மடங்கு பலன் தரும். ஆடி மாசத்துல இறந்து போன சுமங்கலிகளை கொண்டோ அல்லது கன்னியா குழந்தைகளை மனதில் நினைத்தோ நாம வீட்டுக்கு யாரேனும் அழைத்து உணவு பரிமாறி புத்தாடை தந்து அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிறோம் அல்லது அவர்களை சந்தோஷப்படுத்துறோம் இல்லையா? 3 மடங்கு புண்ணியங்களை தரும். அதனால ஆடி மாசத்துல செவ்வாய்க்கிழமையிலையோ அல்லது வெள்ளிக்கிழமையிலையோ அல்லது உங்களுக்கு எந்த கிழமை உங்களுக்கு ஃப்ரீயா நீங்க இருக்கீங்களோ அந்த கிழமையில நீங்கள் அவர்களை வரவழைத்து நீங்கள் மங்கள பொருட்கள், புடவை,
பட்டுப்பாவாடை முதலான விஷயங்களை வழங்கி அவர்களை சந்தோஷப்படுத்துங்கள். அவர்கள் மூலமாக அந்த ஆத்மா சந்தோஷமடையும். அந்த சந்தோஷம் உங்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் நிறைந்திருக்கும். அதனால் இந்த ஆடி மாதத்தில் ஆடி செவ்வாய் வெள்ளி மற்றும் எந்த கிழமையாக இருந்தாலும் நம் குடும்பத்தில் முன்னோர்களில் யாரேனும் ஒரு சுமங்கலிக்காக நாம் பிரார்த்தனை செய்வோம். ஒட்டுமொத்த சுமங்கலிகளுக்காகவும் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு நம்ம மனசில் நினச்சிட்டு பிரார்த்தனை செய்து நாம் இந்த அன்னதானத்தையும் இந்த விஷயத்தையும் மங்கள பொருட்கள் தரதையும் செய்வோம். நம்ம குடும்பமும் நல்லா இருக்கும். நம்மளுடைய மகன் மகள் பேரன் பேத்திகளும் அடுத்தடுத்த சந்ததிகளும் வாழையடி வாழையாக சிறந்து விளங்குவார்கள். நமஸ்காரம்.